கர்காத்தம்மன் கோவில் வளைகாப்பு ஆடிப்பூரம் ஆடி மாதம் 5ஆம் வாரம் வந்திருக்குங்க, வெள்ளிக்கிழமை. இப்போ வளையல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுட்டோம். போன வருஷம் வளையலும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம அம்மனை ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்போ முதல் மூலஸ்தானம் கீழே கருவறை அவங்களுக்கு நம்ம சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கர்காத்தம்மாவுக்கு மதியானமே நம்ம சந்தன காப்புலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்போ தான் சாயங்காலம் கொஞ்சம் முகம் நல்லா காஞ்சி அம்மா முகம் பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வளையல் எல்லாம் கவுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் 2 நாள் முன்னாடியே. அம்மாவுக்கு இப்போ நம்ம அலங்காரம் பண்ணி பச்சை கலர் புடவை கட்டி அம்மாவுக்கு எல்லாம் வளையல்லாம் நாங்கள் இந்த வாட்டி வேறு போல் வளையல் ரவுண்டாக வச்சு விட்டோம். போன வாட்டி நாங்கள் மாலை மாரி போட்டோம். இந்த வாட்டி நாங்கள் ரவுண்டாக அழகாக வச்சு விட்டோம். அம்மாவை பார்க்க அப்படியே வளைகாப்பு சீமந்தம் பண்ண மாரியே இருந்தாங்கங்க பார்க்கறதுக்கு. தொலைவில் வந்து பார்க்கும்போது அலங்காரம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்கவுங்க வருஷத்தட்டு எடுக்க போகிறாங்க. அவங்கவுங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து வரிசை வைக்கலாம். வச்சுட்டு இங்கே சாமி அண்டை நம்ம வச்சுட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நாதஸ்வரம்லாம் வந்துடுச்சு. இப்போது வந்து வரிசை எடுக்கிறதுக்கு நம்ம ஊர்வலம் எப்படி பால் குடத்துக்கெலாம் போவோம் இல்லைங்களா, அது போல் ஃபுல்லாக நம்ம ஒரு 4 தெரு நம்ம போயிட்டு முனீஸ்வரன் கோயில், பிள்ளையார் கோயிலெலாம் போயிட்டு வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க. சீர், பழத்தட்டு, சாக்லேட்டு, நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ இல்லை கடையில் வாங்கி வைக்கிறோமோ எது இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சிவனுக்கெலாம் அலங்காரம் முடிஞ்சிருச்சு, நாகாத்தம்மாக்கும் அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஊர்வலம் கிளம்ப போகுது. எல்லாம் பார்த்துக்குறாங்க அவங்கவுங்க தட்டு எங்கே இருக்குது எடுக்கிறதுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஊர்வலத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம சாமியும் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். தீபார்த்தனை பண்ணிவிடுவோம். வந்த பிறகு பிரசாதம் வந்து அவங்கவுங்க வீட்டில் என்ன வேணும் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், பொங்கல் எல்லாம் வந்திருக்கு. தாமே சாக்கிட்டாங்க கொடுமா. வேணாம் செருப்பு இல்லாம தான் நடக்கணும். வர கூடிய வர ஊர்வலத்துக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒரு 2 தெரு கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்க இப்படி போகணும். நல்ல மழை, திருவிழா டைம்லேயும் நல்ல மழை, தீபாவளியும் காட்ட முடியல. இப்போ எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, எல்லாம் அங்கே மழை இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு எல்லாம் நனைஞ்சிட்டே வந்தாங்கங்க. இப்போ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம சாமியெலாம் அலங்காரம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அவங்க தெரு சுற்றி வந்தவுடனே நம்ம தீபாவளி காட்ட வேண்டியது தான். இங்கே தான் எங்கள் கர்காத்தம்மன் கோவில் வெளியே வந்து இருக்க ஆர்ச்சு. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. மோள சவுண்டு கேட்குது.
வாங்கல. எல்லாரும் வாங்கல. நந்தினி கொடுத்துரு, நான் தரேன். லால எனக்கு போட்டு கொடுப்பா. எல்லாம் வாங்கினவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. கற்காத்தம்மனுக்கு தீபாதரனெல்லாம் காட்டி முடிச்சாச்சு. பிரசாதமும் போட்டு கொடுத்துட்டோம். நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. இப்போ வந்து மடிக்கட்டுதல் வந்து நடைபெறுது. இது வந்து நம்ம அம்மா வந்து செல்லம்மா வந்து கட்டி விடுவாங்க. அவங்களுக்கு வந்து 300 ரூபாய் தரணும். நம்ம மட்டை தேங்காய், அப்புறம் ஜாக்கெட் பெட்டு, குங்குமம், மஞ்சள், வளையல், பூவு, எலுமிச்சப்பழம் எல்லாமே அந்த ஜாக்கெட் பெட்டில் இருக்கோங்க. நம்ம இந்த வருஷம் அதை வாங்கின்னு போயிட்டு பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்து நம்ம இங்கே தேங்காவை வந்து நம்ம சாமிக்கு திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வருவோம். அதான் ஐதீகம். இது எல்லாருமே கோவிலில் வரவங்கெல்லாம் கட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கட்டின்னு போனவங்க அடுத்த வருஷம் குழந்தையோடு வருவாங்கங்க. நானும் என் பொண்ணுக்கு கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம இவங்களுக்கு இங்கே வந்து சாப்பாடு இங்கேயே போடுவோம். வளைகாப்பு பண்ணுறாங்கல்ல, இப்போ சீமந்த அம்மாவுக்கு பண்ண பிரசாதம் இருக்கும். அதை நம்ம வந்து இவங்களுக்கு மடி கட்டிட்டு கோவிலை 3 வாட்டி சுற்றிட்டு வந்தவொன்னும் அவங்களுக்கு இங்கே நம்ம சாப்பாடெலாம் போட்டு நம்ம அனுப்புவோம். வளையல்லாம் போட்டு அதை சாமியாண்டை வச்சு மடி கட்டுறாங்க பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் எங்கள் கோவிலுக்கு வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் வேண்டுறதெல்லாம். இவங்க பேரே வந்து கற்காத்தம்மன். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க குழந்தை வரன்னு தருவாங்க. எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.